மனுஷன் இப்படி கெட்டு போய் ஒரு மாதிரி வாழ்றதுனால இதுதான் மனுஷன் நினைச்சுக்காத. மனுஷனுக்கு இந்த மாதிரியான தன்மை கிடையாது. அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவகுமாரன், அவன் ராஜா மாதிரி வாழும்படி கடவுள் அவனை படைத்தார். அதுதான் மனிதனுடைய உண்மையான சாயலாக இருக்கிறது. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நான் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன்? மனுஷனை கடவுள் எப்படி படைச்சார், படைப்பு. அதான் ஒன்று சொன்னேன் இல்லையா, 4 காரியம் சொல்கிறேன். முதல் காரியம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். 2வது காரியம் என்ன நடந்தது? வீழ்ச்சி நடந்தது. நாம் எங்கேருந்து தான் பார்க்குறோம்? வீழ்ச்சியிலேருந்து தான் பார்க்குறோம். எல்லாத்தையுமே எங்கேருந்து பார்க்குறோம்? வீழ்ச்சி, விழுந்த நிலையிலேருந்து பார்க்குறோம். ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே பறந்துகிட்டே இருந்தது. படார்னு ஒரு காட்டில் எங்கேயோ இடித்து கீழே விழுந்துட்டு, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், வில்லேஜ் விஞ்ஞானி ஒருத்தர் ஹெலிகாப்டர் பார்க்கணும்னு நினச்சிங்களா, அது இதுதான் அப்படின்னு இருக்கிறார். எல்லாரும் இதுதான் ஹெலிகாப்டரா அப்படின்னு இருக்காங்க. இது ஹெலிகாப்டர் இல்லைங்க, இது உடஞ்ச ஹெலிகாப்டர். ஆனால் உண்மையான ஹெலிகாப்டர் எப்படி இருந்தது? டக்க 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 டக்குன்னு பறந்துட்டு இருந்தது. இன்றைக்கி மனுஷன் யார், மனுஷனுடைய இது என்ன? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் பேரை பார்க்குறோம், பார்த்துட்டு இவன் தான் மனுஷன், பார்த்தாலே சை இது என்ன மனித ஜென்மம். ஏன்னா சில காரியங்கள்லாம் கவனிக்கும் பொழுது ரொம்ப அற்பமான பிறவியாக இவனாக தான் இருப்பான் போலங்கிற மாதிரி ஆகிடுது. நியூஸு சில காரியம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா நம்மளும் ஒரே இதில் வந்துட்டோமா? இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, இப்படிலாம் எப்படி முடியுது? இப்படி எப்படி துரோகம் பண்ண முடியுது? இப்படி எப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்க முடியுது? இப்படி எப்படி ஒரு செய்ய முடியுதுலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. உடனே அறிவியல் சொல்லுது அது ஒன்றும் இல்லை, அந்த குரங்குலேருந்து வந்திருக்கிறான், அதனால அந்த சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு இவங்களுக்கு கொஞ்சம் ஆமாம் இதுதான் மேட்ச் ஆகுன மாதிரி தெரியுது. ஏன்னா இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மிருகத்தனமாக இருக்கிறான் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டே இருந்தா, திடீர்னு பார்த்தா சில பேருடைய வாழ்க்கை, சிலர்லாம் பண்ணதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா இவன் ஏதோ ஒரு டிவைனிட்டி இவன்ட்ட வேலை செய்த இவன் கொஞ்சம் மற்றவனுக்காக இவ்வளோ பரிதவிக்கிறான் பாருங்க. கெட்டதும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதனால தான் பாருங்க, கடவுள் பாதி மிருகம் பாதி. எப்படி கான்செப்ட் உருவாக்கணும்னு தெரியல. ஏன்னா இவனுக்குள்ள தெய்வீகமும் இருக்கு, அதே நேரத்தில் என்ன இருக்கு, மிருகத்தன்மையும் இருக்குதான். அப்போ என்ன எப்படி இதை சொல்றது? மிருகம்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வந்தாலும் இன்னொரு சைடு என்ன நடக்குது? யாரோ ஒருத்தனுக்காக என்னமோ செய்கிறான், நன்மைகள் செய்கிறான். பாருங்க, சில நேரத்தில் பாருங்களேன், இயல்பாகவே பாருங்க, கடவுளை அறிஞ்சவனோ அறியாதவனோ இன்னொரு மனுஷனுக்கு இந்த மனிதாபிநேயம் சொல்கிறாங்க இல்லையா, போய் ஹெல்ப் பண்ணுறது, உதவுறது, அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரு. ஆனால் ஒரு நேரத்தில் என்றைக்கோ ஒரு நாள் தேவைன்னு சொல்லும்போது, இப்போ நானுமே ஆரம்ப நிலை தான், கொஞ்சம் என்கிட்ட இருந்து காசு அவர் கொடுத்தேன். வந்துகிட்டே இருந்த வழியில் ஒரு அம்மா கடிச்சு அவர்கிட்ட இருந்து தூக்கி கொடுத்தாரு. அவருக்கே காசு இல்லை, ஆனால் தூக்கி கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா வாங்கின 50 ரூபாயை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, நம்ம கதை எப்படியாவது ஓடும், அது கதைக்கு என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? தெய்வீகமும் வெளிப்படுது. அப்போ மிருகம்னு சொல்ல முடியல, தெய்வம்னு சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு ஆள் தான் யாரு இவர். ஆனால் டைட்டில் என்ன தெரியுமா? ஆள வந்தான். எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரில. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடு வேணும். ஆள வந்தான், ஆள வந்தான். ஆனால் இப்படி ஆயிடுது. 2 கேரக்டர், ஒன்று நல்லது, ஒன்று இது ரெண்டும் மிக்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு இது. சிந்திக்கிறான் பாருங்க, இது ஓடுது. நம்ம இந்த சினிமா கினிமாவெல்லாம் சும்மா திட்டுறோம் இல்லை, ஒரு தேடல். அந்த தேடலை தான் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கதையா ஒரு மூவியா என்ன பண்ணுறான், வடிவமைச்சு வெளியில் கொண்டு வர்றான். இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு தெரில. வீழ்ச்சிங்கிற நிலையிலே அவன் பார்க்கறதுனால இப்படி தான் போல இருந்தாலும் பரவாயில்ல, அன்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அன்புன்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரில, கடவுள்னு இருக்கிறான்னு தெரில, பரவாயில்ல அன்பே கடவுள்னு வேணால் சொல்லிடுவோம் அப்படின்லாம் என்ன பண்ணுறான், உருவாக்குறான். அதனால தான் பாருங்கள், நம்ம ஆட்களுடைய பிரசங்கம்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை தராது. சில நேரத்தில் சில மூவி பார்த்தா ரொம்ப
அற்புதமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் தேடுறதே கிடையாது. இது வந்து சும்மா இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது ரிலீஜியன். ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள் வந்து தேடல் உள்ளவளாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்னா, அது அடுத்தது என்ன, இது என்னன்னு என்னத்தையோ போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறான். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னையா பாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் எல்லாம் தேடல் உள்ள விஷயம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கவனிக்கிறேன். நான் ஒன்றும் மத பிரச்சாரம் பண்ணுற ஆள் கிடையாது. நான் வந்து தேவன் வாழ வைக்கிறாருன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆமாம், இட்ஸ் நாட் அ ரிலீஜியன். இது வந்து அப்படி ஒரு மத சங்கம் கிடையாது. இது என்ன சங்கமா? காலையில் கிறிஸ்தவ சங்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? காலையில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக கடவுள் சபையை வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணல, விரும்பல. பாருங்க, இது வேற. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது. ஆனால் இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன பண்ணீர், முடிசூட்டினீர். எல்லாம் சொல்லுங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். ஹானர் அண்ட் க்ளோரி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? யாருக்கு முடி சூட்டுவாங்க? எங்க முடி சூட்டுறதுன்னா என்ன? கிரீடம். ராஜாவுக்கு தான் என்ன சொல்றாங்க, முடி. கடவுள் வந்து எல்லா படைப்புகளையும் படைச்சு மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவனை ஒரு கிங்கா உட்கார வச்சாராம். ஆமென். பாத்துலப்பா சொல்லுங்க, யூ ஆர் அ கிங். ஆமென். எஸ், சொல்லுங்க யூ ஆர் அ கிங். ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கலாம். நீங்க பல காரியத்துக்கு இப்ப இப்படி சொல்லும்போது எந்த நாட்டுக்கு நீங்க ராஜா? ராஜா இல்லைங்க, நம்மெல்லாம் கூஜா அப்படிங்கிறதான் மைண்டுக்குள்ள இப்ப போட்டு வச்சிருக்கிறோம். வேதாகமோ அதனாலதான் பாருங்க, இந்த பைபிள், இந்த சுவிசேஷம் இதெல்லாம் சொல்லப்படுறது ரொம்ப அவசியம். சொல்லும் பொழுதுதான் மனுஷன் தன்னுடைய ரியல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறான். அவனுடைய உண்மையான அடையாளம் என்னங்கிறத என்ன பண்றான், கண்டுபிடிக்கிறான். காஸ்பல்னால என்ன தெரியுமா? அவனுடைய உண்மையான மதிப்பை அவனுக்கு சொல்லி தருவது, அவனுடைய ரியல் வேல்யூ என்னங்கிறத சொல்லி தருவது. ஒரு மாணிக்கம் குப்பை தொட்டியில் விழுந்துடுச்சு. இப்ப என்ன சொல்லுவீங்க? அதை குப்பைன்னா சொல்லுவீங்க. ஆனா அப்படிதான் இப்ப சொல்லப்படுது. ஏன்? விழுந்த இடம், சூழல் எல்லாத்தையும் பார்க்கும்போது குப்பையோட குப்பையா இதுதான்ட்டு. ஆனால் இப்போ அதை குறித்த விவரம் அறிஞ்ச ஒரு ஆள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. குப்பையில் கிடக்கிறதுனால இது குப்பை கிடையாதுப்பா, இது மாணிக்கம். மனுஷன் இப்படி கெட்டு போய் ஒரு மாதிரி வாழ்றதுனால இதுதான் மனுஷன் நினச்சிக்காத. மனுஷனுக்கு இந்த மாதிரியான தன்மை கிடையாது. அவன் வந்து தேவனுடைய பிள்ளை, அவன் தேவகுமாரன், அவன் ராஜா மாதிரி வாழும்படி கடவுள் அவனை படைத்தார். அதுதான் மனிதனுடைய உண்மையான சாயலாக இருக்கிறது. ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். உங்க தலையில எல்லாம் ஒரு கிரீடம் இருக்கிற மாதிரி யோசித்துக்கோங்க. அதான் உண்மை. உங்களை கிங் மாதிரி வச்சிருக்கிறார். யூ ஆர் a king.